அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அற்புதமான ஒரு சூரணத்தை பார்த்தோம். அதை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு எவ்வாறு சாப்பிடலாம் என்கிற செய்முறையும் பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு அற்புதமான தைலம் ஒன்றை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, புற்றுநோயில் பல்வேறு வகையான புற்றுநோய்கள் உள்ளன. கன்னப்புற்று, யோனிப்புற்று, தொண்டை புற்று, ஆசன வாயில் தோன்றக்கூடிய புற்று, அதைத்தான் மூலப்புற்றுநோய் என்பார்கள். அந்த மூலப்புற்றுநோய் தீர்வதற்கு ஓர் அற்புதமான தைலம் ஒன்றை நாம் காய்ச்சப் போகின்றோம். அன்பான நேயர்களே, மலம் செல்லக்கூடிய இடத்தில் முதலில் மூல நோய் வந்தால் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் அந்த நோய் முற்றி புற்றுநோயாக மாறிவிடும். ஆகையால் அந்த புற்றுநோய் விலக்குவதற்கும் அந்த புற்றுநோய் காயங்கள் ஆறுவதற்கும் ஓர் அற்புதமான தைலம் ஒன்றை நாம் காய்ச்சப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காயம். அன்பான நேயர்களே, பெருங்காயம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி, வயிற்று உப்பசத்தை தணிக்கும், நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்கும், பல்வேறு வகையான கிரந்தி நோய்கள் வராமல் பாதுகாக்கும் என்பதால் பெருங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக விளக்கெண்ணெய். அன்பான நேயர்களே, குளிர்ச்சியை தந்து புற்றுநோய் ரணங்களை ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் விளக்கெண்ணெய்க்கு இருப்பதால் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பால் நோய் கண்ட காலத்தில் கூட அருந்தி வரலாம். இதனால் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் பல்வேறு வகையான ஆரோக்கியம் கூடும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் மூலப்புற்றுநோய் தயாரிப்பதற்காக முதலில் பெருங்காயத்தை 2 கட்டி அளவிற்கு எடுத்துக்கொண்டு சுத்தமான வாணலில் எண்ணெய் விடாமல் வறுக்க வேண்டும். நன்றாக வறுத்துவிட்ட பெருங்காயத்துடன் நாம் எடுத்து வைத்துள்ள 100 மில்லி விளக்கெண்ணெயை சேர்த்து மிதமான தீயில் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் பொரித்த பெருங்காயம் நன்றாக சிவக்கும் வரை இருந்து அதன் நறுமணத்தை உணர்ந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பெருங்காயம் நன்றாக பொரிந்து விட்டது, நறுமணமும் நமக்கு வந்துவிட்டதால் இப்பொழுது அந்த எண்ணெயை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நன்றாக இந்த எண்ணெய் குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு இரவு வேளையில் மட்டும் உணவெல்லாம் உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து 100 மில்லி மிதமான நாட்டு பசும்பாலை காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்க வேண்டும். அந்த மிதமான சூட்டில் இருக்கின்ற நாட்டு பசும்பாலில் 1 தேக்கரண்டி அளவிற்கு எண்ணெய் சேர்த்து இரவு வேளையில் குடிக்க வேண்டும். இப்பொழுது நாட்டு பசும்பால் 100 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். மிதமான சூட்டுடன் இருக்கும் இந்த நாட்டு பசும்பாலில் எண்ணெய் அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பாலில் எண்ணெயை சேர்த்து நன்றாக கலக்கவும். மூலப்புற்று என்கிற நோய் உடையவர்கள், அந்த இடத்தில் ஆற முடியாத ரணம் உடையவர்களும் தினந்தோறும் 20 நாட்கள் தொடர்ந்து இந்த பசும்பாலில் நாம் தயாரித்த அந்த பெருங்காய தைலத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக புற்றுநோயினுடைய காயங்கள் தீர்ந்து
உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். அன்பான நேயர்களே, எளிமையாக நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.